வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காணவில்லை பாகம் 6, உண்மையின் வெளிச்சம். அறிவுபூர்வமான பொய்கள், மறைந்த முகங்கள், சதி வெட்டிய முறைகள், அது வலை போல் பின்னி மறைத்த உண்மைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம். இன்ஸ்பெக்டர் சக்தி அருணின் காணாமல் போன வழக்கை முற்றிலும் புரிந்து கொண்டதாக அதை முறியடிக்க தயாராக இருந்தான். சக்தி வேர்ஹவுஸுக்கு திரும்பி சென்றான். மீண்டும் சென்றான். ஒவ்வொரு அலமாரியையும், இம்முறை அலமாரி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அறையையும் திறந்து அதில் இருந்த அனைத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தான். அந்த ஒரு நிமிடம் அந்த மாஸ்டர் மைண்டை எதிர்கொள்ளும் நேரம் வந்தது. சக்தி, நீ எப்போ ஒரு வாரமா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க உண்மைய பார்க்க போற? ரெடியா இருக்கியா உன் கடைசி சவாலை சந்திக்க? என்று நக்கல் துணியில் அமைதியாக, முகத்தில் எந்த பாவனையும் இல்லாமல் அந்த மாஸ்டர் மைண்ட் கேட்டான். அவனின் முகத்தை இருளில் மறைத்து கொண்டு நின்றிருந்தான். சக்தி கிடைத்திருந்த அனைத்து துப்புகளையும் கண்டுபிடித்து சேர்த்து ஒரு பசில் போல் அமைத்து உண்மையை கண்டுபிடித்து அந்த மர்ம மனிதனை அடையாளம் காணும் நேரம். அதில் வெளிப்பட்ட அதிர்ச்சியுடன் திடுக்கிடும் உண்மை என்னவென்றால், அந்த மாஸ்டர் மைண்ட் வேறு யாரும் இல்லை, அருணின் நண்பன் தான். அவனின் பெயர் தனுஷ். அவனையுமே சக்தியே 3 முறை விசாரித்து இருந்தான். அப்பொழுது ஒன்றும் தெரியாத குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொண்டு, அருண் வருவான், வேலை பார்ப்பான், போயிடுவான் என்று சொல்லியவன் இன்று அவனுக்கு முன்னால் நின்று அவனுக்கே சவால் விடுத்து அவனுக்கே மிரட்டலும் விடுகிறான். அருண் மர்மமாய் மறைந்த ரகசியம்தான் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். தனுஷ் பழைய கடன் மற்றும் குடும்ப சண்டை காரணமாக அருணை கடத்தி மறைத்து வைத்து இருந்தான். முகம் மாற்றப்பட்டு வேறு இடத்தில் வாழச் செய்திருந்தான். இதற்காக பொய்கள், அவனின் அடையாளத்தை மறைக்க பொய்கள் மேல் பொய்கள் என வலையாக அமைத்து எல்லோரிடமும் இருந்து அருணை மறைத்து தவறாக வழி நடத்தி இருந்தான். சக்தி மனதில் நினைத்து கொண்டான், அப்பனா அருண் இப்ப உயிரோட இருக்கான், ஆனா வெளி உலகத்துக்கு அவன் மர்மமா காணாம போயிட்டான். இது ஒரு பர்ஃபெக்ட்லி பிளான்டு குற்றமா இருக்கு. சக்தி ஒரு வாரமாக தூக்கம், சோறு, தண்ணி என அனைத்தையும் மறந்து போய் தேடி இருந்த அருண் வேர்ஹவுஸின் முதல் தளத்தில் இருந்த ஒரு மர்ம அறையில் இருந்து வெளியே வருகிறான். அமைதியாக தான் இருந்தான். சக்தி, நீ கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்ச முதல் நாளே நான் தான் உனக்கு கால் பண்ணி மிரட்டினேன். ஆனா நீ அதெல்லாம் கேட்காம இந்த கேஸ கண்டுபிடிக்கிறேன்டா பேர் வழின்னு என்னை பத்தி எல்லா உண்மையும் தோண்டி வெளியே எடுத்துட்ட. நான் எதெல்லாம் மறக்கணும், அழிக்கணும்னு நினைச்சேனோ அதை எல்லாத்தையும் நீ வெளிக்கொண்டு வந்துட்ட. நான் உயிரோட இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் வெளியே வர முடியாது. நான் காணாம போனதுக்கு முன்னாடி நாள் நடத்தின எல்லா நாடகத்தையும் என் குடும்பம் உன்கிட்ட சொல்லி இருக்காதுன்னு நான் நம்பினேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா என் அம்மாட்டேந்து நீ உண்மையை வாங்கிட்ட. சொன்னெல்லாம் இப்பொழுது உண்மை வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. அருணின் தாய் மற்றும் சகோதரி கூட வேர்ஹவுஸுக்கு அழைத்து வரப்பட்டனர். சந்தித்ததும் அருணின் தாய் அழுகையுடன் கண்ணீர் கொண்டு பயம் மற்றும் நம்பிக்கையோடு அவனை சென்று அணைத்து கொண்டாள். அருண், கிடைச்சிட்டியாயா
எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? வேலைக்கு போனா வீட்டுக்கு வரலன்னு எனக்கு என்னென்னமோ தோணிடுச்சு. எல்லாம் கடவுள் புண்ணியம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சக்தி தம்பி, நன்றிப்பா. நீங்க நல்லா இருக்கணும். என் பையன் என் பையன் என் பையன் என் மகன் உயிரோட இருக்கான். அதை கண்டுபிடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றிப்பா. சக்தி, நன்றி எல்லாம் வேண்டாமா, இதுதானே என் வேலை. நான் என் வேலையை தான் பார்த்திருக்கேன். இனிமேலாச்சும் உங்க பையனை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த முகத்தை மறைச்சு ஆள் மாறாட்டம் வேலை எல்லாம் வேண்டாம்னு சொல்லி வைங்க. இந்த பொய்கள் வலையா பின்னி அதுல எல்லாம் மறைஞ்சு இந்த உலகத்துல எல்லாம் வாழ முடியாது. எப்படினாலும் உண்மை கண்டிப்பா வெளியே வந்துரும். என்ன பிரச்சனைனாலும் தைரியமா எதிர்த்து நில்லு. பிரச்சனைய ஃபேஸ் பண்ணு, அதோட போராடி அதை சால்வ் பண்ணு. இப்படி கோழ மாதிரி பயந்து ஓடி போய் உன்னை நீயே மறைச்சுக்கலாம் ட்ரை பண்ணாத என்ற அறிவுரையும் அருணுக்கு வழங்கிவிட்டு சக்தி அந்த இடத்திலிருந்து திரும்ப அங்கு வந்திருந்த ஏற்றிடமிருந்து கைவிலங்கு ஒன்றை எடுத்து தனுஷின் கைகளில் அந்த விலங்கை பூட்டினான் சக்தி. அரசில் இருந்தபோது தனுஷ் பேசிய வார்த்தைகள், நான் தப்பாதான் இருந்தேன். நான் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணேன். அவனு என்னை நம்பி வந்தா அப்படிதான் கடத்துவேன். அப்பதானே அவன் பெரிய பிசினஸ் எனக்கு மாறும். அதுல எவ்வளவு கோடி லாபம் வருது தெரியுமா? அதெல்லாம் யாருக்குதான் வேண்டான்னு சொல்லும்? யாருதான் பணம் கொடுத்தா வேண்டான்னு நினைப்பாங்க? நான் அதனால எந்த தப்பும் செய்யல. நான் ஒரு சராசரி மனுஷன் மாதிரிதான். காசுக்காக தான் என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவனை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சேன். ஆனா நீ அவனை காப்பாத்தணும்னு நினைச்சல, உனக்கு இருக்கு. இருக்கு, பெரிய இருக்கு. நீ இருக்க வச்ச இடத்தான் நானே ஆளா கண்டுபிடிச்சிட்டேனே. போடா, நட. இனிமே நீ கம்பிய நீ களி தின்ன வேண்டியதான் என்று தனுஷை இழுத்து சென்றான். அடுத்த நாள் அனைத்து சேனல்களிலும் அனைத்து நியூஸ் பேப்பர்களிலும் வந்த ஒரே செய்தி, பள்ளிக்கால நண்பனையே பணத்திற்காக கடத்திய தோழன் என்ற தலைப்பு செய்திதான். சக்தி நினைத்து கொண்டான், சதி, பொய்கள், உண்மை எல்லாம் ஒரு பாதையில் இருந்தாலும் அதை அனைத்தையும் உடைத்து எறிந்து நேர்மையும் உண்மையும் நியாயமும் வெளிவந்து விட்டது. அருண் வெளிப்படையாக வந்தான். அவனின் முகம் தனுஷ் அழைத்து வரப்பட்டிருந்த டாக்டரால் மாற்றப்பட்டு இருந்தாலும் உண்மை மாறவில்லை, மறைக்கப்படவும் இல்லை. சதியால் பின்னி இருந்த வலைகள் அனைத்தும் நீங்கி உண்மையும் அருணும் வெளிச்சத்திற்கு வந்தார்கள். இனிமேல் நிழல்கள் மறைக்காது. பணத்திற்காக எதிர்ப்போ உயிருக்கு ஆபத்தோ இருக்காது. மீண்டும் அருண் அவனின் இயல்பு வாழ்விற்கு திரும்பினான். முதலில் அருண் குடும்பத்திடம் சொன்னது ஒன்று மட்டும்தான், நான் சேஃபா தான் இருக்கேம்மா, அழாத, கவலைப்படாத, இனிமே எனக்கு எதுவும் ஆகாது என்று சமாதானம் சொல்லி தேர்ச்சி கொண்டு இருந்தான். அப்பொழுது சக்தி, ஒரு மனுஷனே மறைஞ்சாலும் இந்த உலகத்துல உண்மைன்றது என்னைக்குமே மறையாது, எப்படியாச்சும் வெளியே வந்துரும், இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு என்று சொல்லி அந்த மூவர் கொண்ட குடும்பத்தை பார்த்து சிரித்துவிட்டு சென்றான். காணாமல் போனவன் மீண்டும் உயிரோடு கிடைத்து விட்டான். ஆனால் அந்த மர்மம், பொய்கள், சதி, மறைவு எல்லாம் நம் மனதில் சிக்கிய சுவாரஸ்யம் போலவே நிற்கிறது. அருண் உயிரோடு இருந்தாலும் காணாமல் போன மர்மம் நம் நினைவில் நிலைத்து நிற்கிறது. இப்பொழுது இந்த மர்ம கதை முடிவுற்றது. இந்த சீரீஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்காக காத்திருக்கும் புது ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும். நன்றி.